3 நாளைக்கு முன்னாடி ஒரு 25 இயர் ஓல்ட் கேர்ள் 45 நாள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போ தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. திடீர்னு அப்டாமினல் பெயின், வாமிட்டிங்னு மிட் நைட்டில் வந்தாங்க. அவங்க பெயின் எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாலும் அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே அந்த பெயின் ரிலீவ் ஆக மாட்டேங்குது. மிட் நைட்டில் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட கரு கர்ப்பப்பையில் நல்லபடியாக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்களோட ரைட் ஓவரி சினைப்பை ஒரு 2.5 மடங்கு ட்விஸ்ட் ஆகி கிடக்குது. அப்படின்னா அந்த சினைப்பைக்கு போகிற பிளட் சப்ளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குது. அது கெட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. உடனே ஒரு லாப்ரோஸ்கோபி பண்ணி அந்த ட்விஸ்ட் ஆனதை ரீட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இது திருப்பியும் ட்விஸ்ட் ஆகாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுனால அவங்களோட கருவையும் அவங்களோட ஓவரியும் நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சுது. இப்போ இருக்க நிறைய பெண்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறதுனால பீரியட்ஸ் ரெகுலராக வராததுனால அந்த ஓவரி கண்டிப்பாக ஹெவியராக இருக்குது, பெருசாகவும் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஒவேரியன் டார்ஷன் வர்றதுக்கு. ஸோ எந்த ஒரு சின்ன வயசு பெண்களுக்கும் வயிறு வலி வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம மைண்டில் ஏதாவது சிஸ்ட் இருக்குதா, சிஸ்ட் இருந்தது அப்படின்னா அது குறைஞ்சிருச்சா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபாலோஅப் ஸ்கேனில் நம்ம பார்க்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் நம்ம கண்டிப்பாக மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.